ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் ரகசியங்கள். இந்த வீடியோவில் டெலகிராம் ஆப்பை யூஸ் பண்ணி மாதம் எப்படி 50,000 ரூபாய்க்கு மேலே ஈஸியாக சம்பாதிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு 6 வழிமுறைகளை பார்க்க போகிறோம். டெலகிராம் அப்படின்ற ஒரு ஆப் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போல்லாம் வாட்ஸ்அப் ஃபெயிலியர் ஆகுதோ அப்போல்லாம் எல்லாருமே டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற அளவு டெலகிராமே அதிகபட்சமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட டெலகிராம் ஆப் மூலிமா நம்ம எப்படி ஈஸியாக சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசனை இருக்கும் இல்லையா பல பேருக்கு. ஸோ அந்த வழிமுறைகளை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டெலகிராமில் பார்த்தீங்கன்னா சேட் ஆப்ஷன் இருக்கும், குரூப் ஆப்ஷன் இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா நியூ சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் மூலிமா தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெலகிராம் ஆப்பில் நியூ சேனல் அப்படின்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இப்போ நான் சொல்ல போகிற 6 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ, எந்த மெத்தடில் நீங்கள் எக்ஸ்பர்ட்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணி நீங்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே ஈஸியாக சம்பாதிக்க முடியும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு சேனல். ஸோ நீங்கள் டெலகிராமில் எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இருக்குது, யூபிஎஸ்சி இருக்குது, அப்புறம் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது ரிலேட்டடான ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணும்போது நிறைய மக்கள் உங்கள் சேனலில் இணைவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூல், காலேஜ் அது மாதிரியான நோட்ஸ் அந்த மாதிரியான கேட்டகரிக்குமே நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட சேனலை நீங்கள் நேரோ டவுன் பண்ணலாம். ஸோ ஒரு பேசிக்காக ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கண்டென்ட் நீங்கள் போடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நோட்ஸ் போடலாம், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எஜுகேஷனில் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடான டெலகிராம் சேனலில் போடலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங் ரிலேட்டடான ஸ்டெப்ஸை ஷேர் பண்ணுறது. ஸோ ஷேர் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு எக்கச்சக்க நாலேஜ் வேணும். ஸோ அது இருந்தால் அதை மட்டும்தான் இந்த குரூப்பை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதில் நீங்கள் டெய்லி என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நிறைய ஏர்ன் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நீங்கள் உங்களுடைய சேனல், அதாவது அந்த ஷேர் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங் ரிலேட்டடான டெலகிராம் சேனலை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க. அதில் நீங்கள் நிறைய அஃபிலியேட் லிங்க்ஸ் எல்லாம் போட்டு நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். மூன்றாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அண்ட் என்எஃப்டிஸ். இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது இப்போ ரொம்பவே வளர்ந்துட்டு வர ஒரு கேட்டகரி. அதுவும் என்எஃப்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 monthஸில் எக்கச்சக்க பேர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு என்எஃப்டினா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது நிறைய மக்கள் உங்கள் குரூப்பில் இணைவாங்க. ஸோ அது ரிலேட்டடான நிறைய அஃபிலியேட் லிங்க்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி நிறையவே ஏர்ன் பண்ணலாம். நான்காவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பல பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். டெலகிராம் சேனலில் ஹெச்டி இமேஜஸ் அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இது ரிலேட்டடான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்குன்னு நிறைய சேனல்ஸ் இருக்கும், நிறைய குரூப்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு சேனலை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதில் எக்கச்சக்க ஆடியன்ஸ் இணைவாங்க. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் நிறைய ஆடியன்ஸை புல் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நீங்கள் புல் பண்ணும்போது நிறைய ஆடியன்ஸ் உங்களுக்கு இணைவாங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், அந்த ஹெச்டி இமேஜஸாக இருக்கட்டும், எல்லாருமே நிறைய அவங்களையுமே ரெக்வஸ்ட்டுமே வைப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கொடுங்க, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மெம்பர்ஸை உள்ள சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் அப்பப்போ நீங்கள் நிறைய பெய்டு ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அஃபிலியேட் லிங்க்ஸ் போட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த சமயத்தில் நீங்கள் நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா டெலகிராமில் ஒரு குரூப்பில் ஒரு சேனலில் ஜாயின் பண்ணது ஃப்ரீ தானே, அதே நீங்கள் தனியாக ஃப்ரீ அப்படின்னு ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற 5வது மெத்தட் அதை பற்றி தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டு மெம்பர்ஷிப் பிளான்ஸ் தாங்க. இப்போ ஒரு யூசர் ஒரு டெலகிராம் சேனல்லையோ இல்லை குரூப்லையோ இணையறதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட்டை பே பண்ணி தான் ஜாயினே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்குல்ல. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Dream11 அப்படின்ற ஒரு ஆப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு டீமை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ அந்த டீமை செலக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி இந்த டீமை செலக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி டீம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், வின்னிங் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க அவங்களுடைய நாலேஜை வச்சு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கான டீமை அவங்க அவங்களோட டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு குரூப்புக்கு நீங்கள் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீமியம் குரூப் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அவங்களுடைய ஜிபே நம்பருக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ட்ரான்சாக்ட் பண்ண சொல்லுவாங்க. பர் வீக்குக்கு பர் மந்த்துக்கெல்லாம் கூட நிறைய பிளான்ஸ் அவங்க அவைல் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கில்லை பேஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரீமியம் டெலகிராம் குரூப்ஸ் கிரியேட் பண்ணி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம்.
கடைசியாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன் கோட்ஸ் ரிலேட்டடான ஒரு சேனல் தான். ஸோ டெலகிராமில் ஒரு சேனலோ இல்லை ஒரு குரூப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் அன்னைக்கு டேட்டுக்கு என்ன விஷயங்கள்லாம் ஆஃபரில் போயிட்டுருக்கு, என்ன விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஃப்ளாட் 50% 80% ஆஃபர்ஸ்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோன்னு எல்லா இடத்துலையுமே வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உங்களுடைய சேனலில் குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிறைய இந்த ரீசார்ஜ் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அவங்க நிறைய கூப்பன் கோட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த கூப்பன் கோட்ஸ்லாம் வந்து உங்களுடைய குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து அஃபிலியேட்ஸ் லிங்க்ஸாக வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு எக்கச்சக்க கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டே வந்து உங்களுக்கு எக்கச்சக்க கமிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் ஏர்ன் கரோ, கேஷ் கரோ நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன் கரோ, கேஷ் கரோ மூலிமா வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் ரிலேட்டான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான 6 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து டெலகிராமில் வந்து அதிக அமௌண்ட் வந்து நம்ம பேசிவ் இன்கமாக ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை வந்து பார்த்தோம். இந்த 6 மெத்தடில் எந்த மெத்தடை நீங்கள் இமீடியட்டாக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்ற அந்த மெத்தட் நம்ம கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இதே போல் வேறு என்ன டாபிக்ஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையுமே வந்து எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. அண்ட் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர்.